எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக வேத ஜோதிடத்தில் குரு பார்க்குறப்போ ஆசையை குறிக்கக்கூடிய கிரகம், சனி பார்க்குறப்ப அந்த ஆசையை அனுபவிப்பதற்கான ஒரு கொடுப்பினையை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ யாரோட ஜாதகத்துலலாம் இந்த குரு சனி சேர்க்கை, ஓகேங்களா, குரு சனியை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, சனி குருவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லைனா பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வகையில் குருவுடைய வீட்டில் சனி இருந்தாலும் சரி, சனியோட வீட்டில் குரு இருந்தாலும் சரி, இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் குரு சனி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலெலாம் இவங்க ஆசையப்பட மாட்டாங்க. தங்களுடைய தகுதிக்கு மீறி நிச்சயமாக ஆசைப்படாம பேராசை என்பது இவங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது. ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி இவங்களுக்கு இந்த பெரிய பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது பேராசைப்பட்டு அந்த லாஸ் ஆகிறது, இந்த ஒரு வட்டிக்கு 10 வட்டிக்கு காசு ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேம்லிங் போகிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்ப இவங்க பெருசாக ஈடுபாடே இருக்காது. தன்னுடைய தகுதிக்கு மீறி ஒரு நாள் ஆசைப்படாமல் அந்த ஒரு சின்னதாக ஒரு பவுண்டரி போட்டுக்கிட்டே அதுலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த பவுண்டரியே பார்க்குறப்ப எங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். ஃபைனான்சியலி நல்லா செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த பவுண்டரிக்குள்ளேயே வாழ்க்கையை நகர்ந்துக்கிட்டு பெருசாக ரிஸ்க் எடுக்க விரும்பாமல் நான் லைஃப்பை நல்லா சந்தோஷமாக லீட் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அமைந்து விடுகிறது.